ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேங்கோ ஃப்ளேவர் போபா மில்க் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? மீடியம் சைஸ் மேங்கோடைய பல்ப் எடுத்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டாப்பியோக்கா ஸ்டார்ச் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் வாட்டர் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்க மிக்சரை நல்லா கிண்ட ஆரம்பிச்சிருங்க. நல்லா கெட்டியான பதம் வரணும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாவு டஸ்ட் பண்ணிட்டு அந்த போபா மிக்சரை அது மேலே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி இந்த கெட்டியான பதம் வர அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி நான் போபாஸாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அது ஒரு கொதி வந்த பிறகு ஒரு கப்பில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேங்கோ பல்ப் வச்சுருக்கேன். அது கூட இந்த மிக்சரையும் சேர்த்து ஓரத்தில் வச்சுக்கலாம். அதே கடாயில் பால்ஸ் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்ச பிறகு வச்சிருக்க போபாஸையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிக்சர் கூட 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் கட் பண்ண மேங்கோஸையும் சேர்த்து ஓரத்தில் வச்சுக்கலாம். இப்போ அந்த போபாஸ் எல்லாமே 10 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் இந்த அளவு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு. இப்போ அந்த போபாஸை கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்க மிக்சரோட ஆட் பண்ணி ஓரத்தில் வச்சுருங்க. 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி ஃப்ரீசரில் வச்சுட்டு இந்த மிக்சரையும் ஃப்ரீசரில் வச்சுட்டு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு கிளாஸில் நம்ம வச்சுருக்க இந்த போபா ப்ளஸ் சிரப்பையை ஆட் பண்ணிட்டு கூட மில்க்கும் ஆட் பண்ணிக்கிடலாம். எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கிடலாம், இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். குடிக்கவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி ரெசிபிஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.